வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனுக்கு அயலக தமிழ் காவலர் விருது வழங்கி கௌரவிப்பு. காந்தியடிகளின் 156வது பிறந்தநாள் விழாவில் மஇகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களுக்கு அயலக தமிழ் காவலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆத்தூர் பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் காந்தியடிகளின் 156வது பிறந்தநாள் விழா பைந்தமிழ் பெருவிழாவாக மிக சிறப்பாக ஆத்தூரில் கொண்டாடப்பட்டது. அவர் ஆட்சி வருகிற தமிழ் பணி இருக்கிறது அளப்பரிய பணி. அவர் இந்த மன்றத்தில் இன்றுதான் கால் வைக்கிறார். ஆனால் உலகில் தமிழ் மன்றங்களில் அநேகமாக அவர் கால் வைக்காத மன்றங்களே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். காட்சிக்கு எளியராக தோன்றுகிற அவர் இப்போ என்னை பற்றி சொல்லும்போது கூட சொன்னாங்க, வேறு எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறவர். நான் ஊரெல்லாம் சுற்றி வருபவர், அவர் உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பேர். இப்போ கூட அண்மையில் லண்டன் கம்பன் விழாவிலே அவர் உரையாற்றிய அந்த உரையை நான் வெளியிட்டிருக்கிற அவருடைய எக்ஸ் தளத்திலே கேட்டு மகிழ்ந்து போனேன். அவருக்கு நாங்கள் தந்திருப்பது நினைவு பரிசல்ல, ஒரு விருது. அந்த விருதுக்கு பெயர் அயலக தமிழ் காவலர் என்று இந்த பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவை அவருக்கு ஒரு விருதை தருகிறது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக டத்தோஸ்ரீ சரவணன் சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் கவிஞர் ஆத்தூர் சுந்தரம் அவர்கள் எழுதிய கதவுகள் திறந்துவிடு எனும் மரபு கவிதை நூலையும் அவர் வெளியீடு செய்து வைத்தார். நாடகம், பேச்சரங்கம், கவினம் என முத்தமிழின் சங்கமாக தமிழின் சுவையோடு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா, யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.